வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாஜக இன்றைக்கு அதிமுக என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் என எங்கே கூறியுள்ளோம் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூற வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல். 7000க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 60,000 டன் எல்பிஜி வாயுவுடன் 2 கப்பல்கள் இந்தியாவிற்கு வரவுள்ளது. கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் முகேஷ் மங்கல் அறிவிப்பு. ஈரான் தாக்குதல் வெறும் 4 மணி நேரத்திற்குள் முடிந்துவிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாஜக இன்றைக்கு அதிமுக என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி திமுக வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக இன்றைக்கு அதிமுக என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கிறது என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமி உதயநிதிக்கு தன்னை பற்றி தவறாக பேச என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற அனுபவம் தனக்கு கிடையாதுதான். ஏனென்றால் இந்த அனுபவம் எல்லாம் தனக்கு கிடையவே கிடையாது என கூறி சசிகலா காலில் எடப்பாடி பழனிசாமி சாஷ்டாங்கமாய் விழும் போட்டோவை காட்டி விமர்சித்தார். மேலும் ஜெயலலிதா, சசிகலா, டிடிவி தினகரன் காலை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி காலை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் என எங்கே கூறியுள்ளோம் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காண்பிக்க முடியுமா என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சவால் விடுத்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தேர்தல் அலுவலர் விஜயலட்சுமியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தற்பொழுது சூரியன் மறைந்து மழை வந்து கொண்டிருக்கிறது. எனவே இயற்கையை சூரியனை மறைய வைத்து மழையை வரவழைத்து தாமரையை மலர வைக்கிறது என்று கூறினார். தொடர்ந்து மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் வேலுவை வேல் வைத்து அப்புறப்படுத்துவோம் என்று தெரிவித்தார். இதையடுத்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஊழல் மிக்க குடும்ப ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதனால் நிச்சயம் மயிலாப்பூர் மக்கள் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாக்களிப்பார்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து முதல்வரும் துணை முதல்வரும் அவதூறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் என எங்கு சொல்லப்பட்டுள்ளது, அப்படி எங்கு சொல்லப்பட்டுள்ளது என முதல்வர் கூற வேண்டும் தான், அவருக்கு நேரடி சவாலாக விடுகிறேன் என்று தெரிவித்தார். மாலை முரசு டவுன் பண்ணுப்பா. ராஜேஷ்னா மாலை முரசு மாலை முரசு டவுன் பண்ணுங்கப்பா. ராஜையா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் 7000க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் தமிழகம் முழுவதும் 7000க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தவேக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான நேற்று எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவிநாசியில் மத்திய அமைச்சர் எல். முருகன், காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன், சென்னை துறைமுகத்தில் அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதையடுத்து எந்தெந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட உள்ளன என்பது குறித்து தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 60,000 டன் எல்பிஜி வாயுவுடன் 2 கப்பல்கள் இந்தியாவிற்கு வரவுள்ளது என கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் முகேஷ் மங்கல் தெரிவித்துள்ளார். மேற்காசிய போரால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்திய கப்பல்களின் பயணத்திற்கு ஈரான் அனுமதி அளித்து வருகிறது. இது தொடர்பாக மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் முகேஷ் மங்கல் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கிரீன் சாத்வி மற்றும் கிரீன் ஆஷா ஆகிய 2 கப்பல்கள் முறையே ஏப்ரல் 8 மற்றும் 9ஆம் தேதியில் இந்தியாவிற்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இந்த கப்பல்களில் 60,000
டன் எல்பிஜி வாயுவுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று கூறினார். இதையடுத்து பாரசீக வளைகுடாவில் தற்போது இந்திய கொடியுடன் கூடிய 16 கப்பல்கள் உள்ளன என்றும் மொத்தம் 433 இந்திய பணியாளர்கள் அந்த கப்பல்களில் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். ஈரான் தாக்குதல் வெறும் 4 மணி நேரத்திற்குள் முடிந்துவிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தங்கள் இராணுவத்தின் வலிமையால் ஈரானில் உள்ள ஒவ்வொரு பாலமும் அழிக்கப்படும் என்றும் அங்குள்ள ஒவ்வொரு மின் நிலையமும் செயலிழக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தாங்கள் விரும்பினால் இந்த தாக்குதல் வெறும் 4 மணி நேரத்திற்குள் நிகழ்ந்துவிடும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு ஈரானை கேட்டுக்கொண்டார். ஈரானின் பாலங்கள் மற்றும் மின் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் போர்க்குற்றமாக அமையக்கூடும் என்ற கேள்விக்கு நிச்சயமாக இல்லை என்று பதிலளித்தார். இதையடுத்து ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டால் அந்நாட்டை மீண்டும் கட்டமைப்பதில் அமெரிக்கா உதவக்கூடும் என்றும் தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது திமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினரும் உடன் இருந்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி கோவையில் செம்மொழி பூங்கா, பெரியார் நூலகம், மேற்கு புறவழி சாலை, ஹாக்கி மைதானம் உள்ளிட்ட திட்டங்களை செய்துள்ளதாக கூறினார். அதில் தான் அவங்க வந்து ரிப்பன் வச்சு வெட்டி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை எப்படி மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க? உங்கள் கேள்வியில் முதல் பாதி இருக்குல்ல, வளர்ச்சி திட்டங்களை சொன்னீங்கல்ல, அந்த வளர்ச்சி திட்டங்களில் செம்மொழி பூங்கா எந்த ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது, எந்த அரசாங்கம் அரசாணை வெளியிட்டது, யார் நிதி ஒதுக்குனா, யார் செயல்படுத்தி முடித்து திறந்து வச்சா, அதை ஒரு கணம் அவங்ககிட்ட அந்த கேள்விகளை கேளுங்க. அது மாதிரி இப்போ பெரியார் நூலகம் வேலை முடிய போகுது, முதலமைச்சர்கள் திறந்து வைக்க போகிறாங்க. அதுக்கு யார் அரசாணை வெளியிட்டா, நிதி ஒதுக்குனா, அடிக்கல் நாட்டுனா, பணிகளை யார் பார்வையிட்டா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேள்விகளை கேளுங்க. மேற்கு புறவழிச்சாலை இருக்குது, அதுக்கு யார் நிதிகளை கொடுத்தா, அரசாணை வெளியிட்டா, பணிகளை முடித்து யார் திறந்து வைத்தா. அதே போல் ஜிடி நாயுடு மேம்பாலம் இருக்குது, ஹாக்கி மைதானம் இருக்குது. ஹாக்கி மைதானம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி அவரே திறந்து வைத்தார். நீங்கள் ஒரு கேள்வி மட்டும் அவங்ககிட்ட கேளுங்க. நீங்கள் நெஞ்ச நிமித்தி கேட்போன்னா நீங்கள் உங்கள் திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்க ஒரே நிமிஷம் அவங்க திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. வெறுமனே வார்த்தைகளை சொல்கிறதுக்கும் நான் திட்டங்களை சொல்லி கேட்குறேன், இதெல்லாம் செஞ்சோம் இனி செய்வோன்னு சொல்கிறோம். அதனால் எங்களுடைய முதலமைச்சருடைய இலக்கு செய்ததை சொல்லி வாக்குகளை சேகரிப்போம், செய்ய போகிறத சொல்லி வாக்குகளை சேகரிப்போம். அதுதான் எங்களுடைய இலக்கு, அதான் எங்களுக்கு முதலமைச்சர் வழிகாட்டிருக்காங்க, அதை தான் நாங்கள் முன்னெடுத்தோம். பொய் சொல்லி வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றுவதே திமுகவின் வேலை என்று தென்காசி அதிமுக வேட்பாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம், அதிமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் ஆகியன நடைபெற்றது. அதிமுக அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தென்காசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் வெற்றிக்கு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன்பின் பேசிய வேட்பாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் பொய் சொல்லி மக்களிடம் வாக்குகளை வாங்கி ஏமாற்றுவதே திமுகவின் வேலை என்றும் தமிழகத்தில் மத அரசியல் செய்வது திமுக தான் என்றும் கூறினார். மக்களாட்சியை தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தான் கொடுப்பார் என்று தாவேகா வேட்பாளர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் பாலசுப்ரமணியன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அரசியல் புரட்சி, மக்களிடம் எழுச்சி இருக்கிறது, மக்களாட்சியை தாவேகா தலைவர் விஜய் தான் கொடுப்பார் என்று கூறினார். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, வட மாநிலங்களிலிருந்து போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் பெருகிவிட்டது, நாங்கள் அரசியலில் பணம் சம்பாதிக்க வரவில்லை, மக்களுக்காக சேவை செய்ய வந்துள்ளோம் என்று தெரிவித்தார். கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. மக்கள் நினச்சிட்டு இருக்கிற மக்களாட்சி தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி தான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அந்த எழுச்சி வர்ற ஏப்ரல் 23 நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க. இது வரைக்கும் நடந்த தேர்தல் வேறு, இனிமேல் நடக்க போகிற தேர்தல் வேறு. மக்கள் விரும்புகிற மக்களாட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடுப்போம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் ரொம்ப தெரிவித்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை போன்ற சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனையும் உங்கள் மக்கள்லேருந்து ஒருத்தரை எடுத்து இன்றைக்கி தலைவர் தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. தலைவர் தளபதிக்கும் எங்கள் கழக பொதுச் செயலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திண்டுக்கல்லில் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தபோது திண்டுக்கல் சீனிவாசன் திடீரென அறைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் முற்பகல் 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தார். அதேபோல் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் நண்பகல் 12 மணிக்கு மனு தாக்கல் செய்வதாக இருந்தது.
இருப்பினும் முற்பகல் 11 மணிக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் மனு தாக்கல் செய்ய வந்ததால் வரிசையில் மாற்றம் ஏற்பட்டது. இதற்கிடையில் நண்பகல் 12 மணிக்கு வரவிருந்த செந்தில்குமார் முன்கூட்டி 11 மணிக்கே அலுவலகத்திற்கு வந்தார். அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் நண்பகல் 12 மணிக்கு வந்து சேர்ந்தார். இரு திராவிட கட்சி வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் அலுவலக வாசலில் திரண்டதால் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை அறைக்கு வெளியே தடுத்து நிறுத்தினர். அப்போது நல்ல நேரம் முடிவதற்குள் தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி திண்டுக்கல் சீனிவாசன் காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திமுக வேட்பாளர் செந்தில்குமார் திண்டுக்கல் சீனிவாசனை சமாதானம் செய்ய முயன்றார். இறுதியில் முதலில் வந்தவர் என்ற அடிப்படையில் செந்தில்குமாரை அதிகாரியின் அறைக்குள் அனுமதித்தனர். இதனால் அதிருப்தியடைந்த திண்டுக்கல் சீனிவாசன் தனது நல்ல நேரம் கடந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து மீண்டும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இறுதியில் அதிகாரப்பூர்வ பாதையை தவிர்த்து மாற்றுப்பாதை வழியாக சென்று தனது வேட்புமனுவை முதலில் பெற வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரே நேரத்தில் 2 கட்சி வேட்பாளர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் கட்சி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் வைரம் என்கிற வைரமுத்து தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கெலட்டிப்பேட்டை பகுதியை சேர்ந்த வைரம் என்கிற வைரமுத்து என்பவர் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் என்ற கட்சியை துவக்கியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் வைரமுத்து 500க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பாலாஜியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது தொடர்பாக வேட்பாளர் வைரமுத்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், வைரமுத்து என்ற நான் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். போன முறை 21 சட்டமன்ற எலெக்ஷனில் சுழற்சியாக நின்று 10 நாள் தான் நெருக்கடியான ஒரு நாளில் மக்கள் என் மீது அளவு கொடுத்த அன்புனால் மக்கள் எனக்கு 6340 ஓட்டு போட்டதுனால மக்கள் என்னை எல்லாருக்கும் வெளிப்படும்படியாக என்னை தெரிவித்தாங்க. கன்னியாகுமரியில் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுற்றுலா பயணியை மிரட்டி முறைகேடாக செயல்பட்ட பூம்புகார் கப்பல் போக்குவரத்து அதிகாரியின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் கண்டனத்தை பெற்று வருகிறது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளூர் சிலைக்கு செல்ல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக அதிகாரி ஒருவர் வட மாநில பயணிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை முன்னதாக அழைத்து சென்றதாக புகார் எழுந்துள்ளது. இதனை தட்டி கேட்ட சுற்றுலா பயணியை அந்த அதிகாரி ஒருமையில் பேசி கைது செய்ய போவதாக மிரட்டிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. விடுமுறை நாட்களில் பல மணி நேரம் காத்திருக்கும் பொதுமக்களிடையே அதிகாரியின் இந்த ஒருதலைபட்சமான செயல் மிகுந்த அதிருப்தியை கண்டனங்களையும் எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நேற்று அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். தருமபுரி சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக சௌமியா போட்டியிடுகிறார். அவர் தருமபுரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் காயத்ரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அப்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், அதிமுக நகர செயலாளர் பூக்கடை ரவி, அமமுக மாநில நிர்வாகி பாலு, பாஜக மாவட்ட தலைவர் சரவணன் ஆகியோர் உடன் இருந்தனர். மாம்பழம் சின்னத்தில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கின்றேன். கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் அனைவருடனும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற வேட்பாளரும் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி போட்டியிடுகிறார். அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் உதவி ஆட்சியருமான கிஷன்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது வேட்பாளருடன் சிதம்பரம் நகர் மன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான செந்தில்குமார், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சித்தார்த்தன், விடுதலை சிறுத்தைகள் மண்டல செயலாளர் செல்லப்பன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் ராஜா ஆகியோர் உடன் இருந்தனர். முதலமைச்சருடைய இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா ஒரு 2000 ரூபாயை ஒரு சாமானிய பெண்மணி, ஏழை பெண்மணி மிச்சம் பண்றாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 24,000. இப்போ அந்த 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க, சுமார் 1 லட்சம் ரூபாயை இந்த முதலமைச்சர் போக்குவரத்தின் மூலமாகவே இலவச பயண திட்டங்கள் மிச்சம் பண்ணி கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கருணாநிதி 3000க்கும் மேற்பட்டோருடன் மழையில் நனைந்தபடி ஊர்வலமாக வந்தார். அதன்பின் தனது வேட்புமனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஹிமான்சு மங்களிடம் தாக்கல் செய்தார். என்னுடைய எம்பி அவர்கள், என்னுடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது கோவில்பட்டி தொகுதியில் ஏற்கனவே ரிங் ரோடு அமைக்க வேண்டியிருக்கு.
நெருக்கடியான நிலையில் அது முதலாக ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நான் எழுதி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செய்யப்படும். மந்தித்துவ ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா கையகப்படுத்தி அந்த இடத்துக்கு பணம் வழங்கி அதை பண்ணணும். அதை நான் கண்டிப்பாக அதையும் செய்து கொடுப்பேன். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் துரை தேர்தல் அலுவலர் ஆயுஷ் குப்தாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்கோடி ஆதித்தன், இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ், திமுக செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் உடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனிசாமி தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனந்தகுமார் சிங்கியிடம் தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். இதேபோல் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியும் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனந்தகுமார் சிங்கிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது பொன்முடி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இன்றைக்கு நாமினேஷன் பண்ண காவல்துறை சரியாக 12:30க்கு நேரம் ஒதுக்கி தந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி கட்சி சார்ந்த அனைவரும் நாங்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருந்தோம். ஆனால் காவல்துறை எங்களுக்கு உரிய நேரத்தை அளித்தும் எங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் செய்து வேட்பாளராகிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராகிய பழனிசாமி அவர்களும் கூட்டணி கட்சி நண்பர்களும் நாங்கள் சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்து நாங்கள் தேர்தல் நாமினேஷன் பண்ணோம். இது ஒரு ஜனநாயகத்துக்கு குரல்வலையை நசிக்கின்ற ஒரு செயலாக இது நாங்கள் பார்க்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் தனது தொகுதியில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் உடன் இருந்தனர். முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களது கூட்டணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. மக்களிடத்திலே நல்ல வரவேற்பு இருக்கிறது. எங்களுடைய திட்டத்திற்கு எங்களது பிரச்சாரமே எங்களுடைய முதல்வர் அவர்கள் தான் கதாநாயகர். இன்னைக்கு அனைத்து திட்டங்களும் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ரேவதி வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் உடன் இருந்தார். வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்தார். அவர் சரக்கு வாகனங்களில் தொண்டர்களை அழைத்து வந்ததால் கடலூர் சாலை, தம்மம்பட்டி சாலை ஆகியவற்றில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் திமுகவினரை வசைபாடியபடியே சென்றனர். ஏற்காடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் உஷாராணி மேலத்தாளங்களுடன் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் குளித்தலை சுங்குக்கேட்டில் இருந்து மேலத்தாளங்கள் முழங்க திமுக கூட்டணி கட்சியினருடன் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான சுவாதி ஸ்ரீயிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமர், பல்லவி ராஜா, கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திமுக வேட்பாளர் கிரி, அதிமுக வேட்பாளர் வேலு, தாபேகா வேட்பாளர் பாரதிதாசன் ஆகியோர் கடைசி நாளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை வழங்கி வைப்புத் தொகையை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சென்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் செந்தில்குமார் மேலத்தாளங்கள் முழங்க பேரணியாக சென்றார். வேட்பாளர் தனது கைகளில் வேல் ஏந்தியபடியே சங்ககிரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வி கேந்தரியாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவருக்கு உள்ளூர் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் மேலூர் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குவது தனக்கு பெருமை அளிப்பதாக விஸ்வநாதன் தெரிவித்தார். 2001ஆம் ஆண்டிலிருந்து 26 ஆண்டு காலங்கள் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் மதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்கள் தலைமையிலே இருந்து அருமைக்குரிய தம்பி KVV ரவிச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிற காலத்தில் இருந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வைத்தியலிங்கம் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரேணுகா தேவியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அவர் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றார்.
தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேகர் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வட்டாட்சியர் அலுவலகம் வந்தார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த பசுமாட்டை வழிபட்டு பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரேணுகாதேவியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மெய்யநாதன் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு ஊர்வலமாக சென்றார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 3வது முறையாக ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த என்னை ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மதசார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 முறை வாய்ப்பினை தந்து மிக அதிகமான வாக்குகளை தந்து இந்த ஆலங்குடி தொகுதியில் ஒரு சாதாரண சாமானியன் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பணியாற்றுவதற்கான அரிய வாய்ப்பினை தந்து நான் என் கனவிலும் எதிர்பார்க்காத வகையில் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை வாக்களித்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிய வாக்காளர் பெருமக்கள், அதேபோல் பொதுமக்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வது முறையாக தலைவர் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை நீங்கள் அனைவரும். பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட GKM தமிழ்குமரன் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் கோபுவிடம் சமர்ப்பித்தார். இந்த நிகழ்வின் போது திமுக வர்த்தகர் அணி மாநில துணை செயலாளர் தர்மசெல்வன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கோவி சிற்றரசு மற்றும் கூட்டணி கட்சிகளான CPI, CPM, VCK ஆகிய கட்சிகளும் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா காமராஜர் பாலம் அருகே உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா, MGR, ஜெயலலிதா மற்றும் தந்தை பெரியார் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதன் பின்னர் பட்டாசுகள் வெடித்தும் மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க அதிமுக வேட்பாளர் ஃபரிதா ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்புலட்சுமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் குடியாத்தம் அதிமுக நகர செயலாளர் JKN பழனி, குடியாத்தம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் சதீஷ் சங்கர், பொகலூர் பிரபாகரன் மற்றும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிமுக, திமுக, தவேக, தமிழக வாழ்வுரிமை கட்சியினர், மருத்துவர் ராமதாஸ் தரப்பு பாமகவினர் திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சக்திவேல் என்பவர் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்களுடன் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடம் விசில் சின்னத்தை கொண்டு சேர்க்கும் வகையில் விசில் அடித்து கொண்டே திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றார். அதன் பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் காசியிடம் வேட்பாளர் சக்திவேல் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் தமிழக வெற்றி கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் முருகானந்தம் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று முன்னாள் முதலமைச்சர்கள் MGR, ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதன் பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் நித்யாவிடம் வேட்பாளர் முருகானந்தம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் பல்வேறு பகுதிகளில் சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தாய் சின்னம்மா தலைமையிலான அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வாகை தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் சங்கத்தின் நிறுவன தலைவர் புஷ்பராஜ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக ஆலங்குடி, வடகாடு, முக்கம் பகுதியிலிருந்து வேட்பாளர் புஷ்பராஜ் என்பவர் ஆதரவாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் என 1000க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக சென்று ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷோபாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகள் என 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் பேரணியாக சென்றார். அதன் பின்னர் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் விழுப்புரம் கோட்டாட்சியருமான முருகேசனிடம் வேட்பாளர்கள் விஜயா சுரேஷ் பாபு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் பல்வேறு தொகுதிகளில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்கள் பகுதியில் பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். சென்னை மதுரவாயல் திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு திருவீதி அம்மன் கோவில் சாலையில் போரூர் முன்னாள் நகர செயலாளர் மஞ்சித் ரவி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வில்வநாதன் சின்னசேரி, அகரம்சேரி, பள்ளிக்குப்பம், திருமலைக்குப்பம், பாலூர் ஆகிய ஊர்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி, விசிக மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், ஒன்றிய செயலாளர் சாம் சரவணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் சுரேந்தர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கமலத்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வேட்பாளர் சுரேந்தருக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி திமுக வேட்பாளர் எபினேசர் புது வண்ணார்பேட்டை முருகன் கோவிலில் திமுக நிர்வாகிகளுடன் சேர்ந்து சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள ஒரு இளநீர் கடையில் வேட்பாளர் எபினேசர் இளநீர் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் பகுதி செயலாளர்கள் ஜெபதாஸ் பாண்டியன், லட்சுமணன், மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், வட்ட செயலாளர் கதிரேசன் ஆகியோர் உடன் இருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாஜக இன்றைக்கு அதிமுக என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் என எங்கே கூறியுள்ளோம் என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூற வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல். 7000க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 60,000 டன் எல்பிஜி வாயுவுடன் 2 கப்பல்கள் இந்தியாவிற்கு வர உள்ளது. கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் முகேஷ் மங்கல் அறிவிப்பு. ஈரான் தாக்குதல் வெறும் 4 மணி நேரத்திற்குள் முடிந்துவிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.